தமிழகத்திற்கு வறட்சி மற்றும் வர்தா புயல் நிவாரணமாக 2014 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கனிக்குமாரிடம் கேட்டறியலாம். கனிக்குமார், சற்று முன்பாக வறட்சி நிவாரண நிதியா 1748 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில தற்போது வர்தா புயலுக்கான நிவாரண நிதியா கூடுதலா 266 கோடி ரூபாயை சேர்த்து மொத்தமா 2014 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்த நிதி ஒதுக்கீடு குறித்த முதற்கட்ட தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழரசன், அதாவது மத்திய உள்துறை தலைமையில இயங்கக்கூடிய உயர்மட்ட குழு கூட்டம், ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல மூத்த அமைச்சர்களும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக மத்திய விவசாய அமைச்சர் ராதா மோகன் சிங், மத்திய உள்துறை செயலாளர் ராஜீவ் மெஹரிஷி, நிதி ஆயோக் அதிகாரிகள், மத்திய உள்துறை அமைச்சர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பல்வேறு மாநிலங்கள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகையை விடுவிப்பது, குறிப்பாக நிலச்சரிவு நிவாரணம், புயல் காற்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதியை ஒதுக்கலாம் என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பாக மத்திய குழு அங்கெல்லாம் ஆய்வு செய்து அவை அளித்த அறிக்கை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. அந்த குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையிலே பல்வேறு மாநிலங்களுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், தேசிய பேரிடர் மீட்பு நிவாரண நிதியிலிருந்து நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக தமிழகத்திற்கு என்று பார்த்தோமேயானால் 2014.45 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக தேசிய பேரிடர் மீட்பு நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக. சற்று முன்னர் நாம் பார்த்தோம், தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக மட்டுமே 1748.20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இவை இரண்டையும் ஒன்றிலிருந்து நாம் பார்த்தோமேயானால் மீதம் இருக்கக்கூடிய 266 கோடி ரூபாய் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சேதத்திற்காக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இது போன்ற நிதியெல்லாம் இந்த NDRF ஃபண்ட் என்று சொல்வார்கள். மத்திய அரசு இவற்றுக்கெல்லாம் தனித்தனி என்று சொல்லாமல் பொதுவாக NDRF ஃபண்ட், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு நிதி என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். அது போன்ற ஒரு தொகையாகத்தான் விடுவிப்பார்கள். மாநில அரசு அந்த தொகையிலிருந்து அவர்கள் செலவழித்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே மாநில அரசுக்கு SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் என்கிற ஒன்று இருக்கிறது. எப்போதெல்லாம் சேதங்கள் ஏற்படுகிறதோ, அது புயல் சேதமாக இருக்கட்டும், வறட்சி சேதமாக இருக்கட்டும், அதிலிருந்து தேவையான நிதியை எடுத்து செலவு செய்து கொள்வார்கள். பின்னர் அந்த நிதியை எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்களோ அந்த அறிக்கையினுடைய அடிப்படையிலே மத்திய அரசிடமிருந்து அவர்கள் கேட்டு பெற்றுக் கோருவார்கள். இந்த நிதியெல்லாம் தேசிய பேரிடர் மீட்பு நிதியாகவே கருதப்படுகிறது. தற்போது அந்த நிதியிலிருந்து 2014 கோடி ரூபாய் அவர்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். கனிக்குமார், ஒட்டுமொத்தமா தேசிய பேரிடர் நிதியா 2014 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு வறட்சி வர்தா புயல் நிவாரண நிதியா முறையே 22,000 கோடி ரூபாயும் 39,000 கோடி ரூபாயும் கேட்கப்பட்ட நிலையில தற்போது ஒட்டுமொத்தமா 2014 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசினுடைய கோரிக்கைக்கும் இதற்கும் நிறைய இடைவெளி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு ஏதாவது காரணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது குறித்து மத்திய அரசு தரப்புல ஏதாவது தகவல்கள் வெளிவந்திருக்கா? பொதுவாகவே இது போன்று ஒரு சேதம் ஏற்படுகின்ற போது, அதாவது அது வெள்ள சேதமாக இருக்கட்டும் அல்லது புயல் சேதமாக இருக்கட்டும், வறட்சி சேதங்களாக இருக்கட்டும், மாநில அரசு ஒரு அதிகமான தொகையை கேட்பதும் பின்னர் மத்திய அரசு அதனை பரிசீலித்து ஒரு குறைவான தொகையை ஒதுக்குவதும் தான் வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் சுனாமி நடந்தது நினைவு இருக்கலாம். அப்போதும் கூட மாநில அரசு மிகப்பெரிய ஒரு தொகையை கேட்டது. இருந்தாலும் கூட மிக குறைவான தொகையை மத்திய அரசு ஒதுக்கி இருந்தது. அதே போல தானே புயல் 2013ஆம் ஆண்டு தானே புயல் ஏற்பட்டது. அப்போது அந்த வறட்சி நிவாரணமாக கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கும் மேல் மாநில அரசு கேட்டிருந்தது. இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு சுமார் 200 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. ஆக எந்த ஒரு சேதம் நடைபெறுகின்ற மாநில அரசு மிக அதிகமான ஒரு தொகையை கேட்பதும் பின்னர் மத்திய அரசு மிக குறைவான தொகையை ஒதுக்குவதுமே வாடிக்கையாக அண்மை கடந்த சில வருடங்களாக இருந்தது. குறிப்பாக நாம் பார்த்தோமே ஆனால் பல்வேறு மாநிலங்களும் கூட, தமிழகம் என்று இல்லை, ஹிமாச்சல், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் கூட மிக அதிகமான தொகையை கேட்டிருந்தது. ஆந்திர அரசும் கூட வறட்சி நிவாரணமாக 2,000 கோடி ரூபாயை கேட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு வறட்சி நிவாரணமாக 518 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக இவையெல்லாம் மத்திய அரசு மத்திய குழு ஒன்றை, பல்வேறு நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைக்கிறது. வேளாண் துறை அதிகாரிகள், பல்வேறு நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைக்கிறது. அந்த குழு சம்பந்தப்பட்ட இடத்திலெல்லாம் சென்று பார்வை செய்து அவைகள் அளிக்கின்ற அந்த அறிக்கையின் அடிப்படையிலும் அந்த குழு அளித்த அந்த அறிக்கையினை மத்திய அமைச்சரவையின உள் கூட்டம், அதாவது இன்டர் மினிஸ்டரியல் கமிட்டி என்று சொல்வார்கள், அவையும் ஆய்வு செய்து அவை அளிக்கின்ற அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த நிதியெல்லாம் ஒதுக்கப்படுவது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் இருக்கிறது.